எனக்கு ஒன்றும் இம்பார்ட்டன்ட் இல்லை, இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் கவனிங்க. அது அதாவது சரியை கிரியை யோகம் ஞானம்னு 4 வழி. இந்த 4 வழிகளில் 4 பேர் காட்டியிருக்காங்க இல்லையா? அப்பர் சரியை, கிரியை வந்து ஞானசம்பந்தர், யோகம் வந்து சுந்தரர், மாணிக்கவாசர் ஞானத்தக்காரர். 4 பேர்களும் 4 வழிகளை நமக்கு செய்து காட்டியிருக்கிறார்கள். 4 பேர் போன வழியில் போ அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எந்த வழியில் போனாங்களோ அந்த வழியில் நம்மளும் அந்த பேரின்ப நிலைக்கு நம்ம போகணும். அதில் இந்த 3வது தீட்சை கேட்கும் பொழுது, இப்போ நீங்கள் 2 தீட்சை கேட்டீங்க, ஒருத்தவங்க ஒரு தீட்சை கேட்டோம். 3வது தீட்சை வந்து யோகத்துக்கு, 3வது தீட்சைங்கிறது யோகத்துக்கு உண்டாது. யோகம்ங்கிறது என்னன்னா ஹோமம் பண்ணுற அதிகாரம். முதல் தீட்சைன்னா விபூதியை பழிச்சிட்டு இருக்கிற அதிகாரம், அந்த மந்திரங்கள் சொல்கிறது, ஜபம் பண்ணுறது அதிகாரம். 2வது தீட்சைக்கு சிவலிங்க பூஜை பண்ணுறதுக்கு அதிகாரம் கொடுக்கறது. 3வது தீட்சையில் ஹோமம் பண்ணுறதுக்கு அதிகாரம் கொடுக்கறது. 4வது தீட்சைங்கிறது வந்து அவங்க இன்னொருத்தவங்களுக்கு தீட்சை கொடுக்கலாம், ஆச்சாரியர் அப்படிங்கிற இதுக்கு போயிடும். இந்த ஹோமங்கிறது என்னன்னா யோகம். இது நிறைய பேருக்கு இந்த விளக்கங்கள் தெரியாது. ஹோமங்கிறது யோகம், வெளியில் செய்கிறத உள்ளுக்குள்ளே செய்யணும். இந்த இது இருக்க, இது வந்து இடைகலை பிங்கலை, இது சுழுமுனை. சுழுமுனை வேலையே செய்யலை. இடைநிலை பிங்கலைங்கிறது இந்த இடது மூக்கு வழியாக மூச்சு விடுறது, இடது மூக்கெல்லாம் வலது மூக்கு பிங்கலை. இது இடைகலை பிங்கலை தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு எனக்கு. இதால் தான் நெய் ஊற்றிட்டு இருந்தாங்க. அதுதானே இது வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தது. சுடுமுனைங்கிறது வந்து அதாவது முதுகு தண்டுக்குள்ளே இடைகலை பிங்கலை அந்த சுடுமுனை வேலை செஞ்சதுன்னா சகலமும் கைகூடும். அட்டமாசத்து கை கூடுறது எல்லாம் அது வேலை செய்யணும். அது செவனேன்னு இருக்குது. செவனேன்னு இருக்குன்னா சும்மா இருக்குன்னு அர்த்தம். ஏன் காளி மாதிரி ஆடுற அப்படின்னா இயக்கம். இழுத்த காற்றை உள்ளே அடக்கி பிராணாயாமம் பண்ணுறோம் இல்லையா, கும்பகம் பண்ணுறது. உள்ளே அடக்கி அந்த நேரத்தை அதிகமாக்க தான் அந்த சுழுமுனை வேலை செய்யும். இழுத்த காற்றை உள்ளே அடக்கணும். இதுதான் ஹோமகுண்டம். இந்த புருவமத்தி தான் அமிர்த கலசம். இப்படி அண்ணாந்து அந்த கும்பகத்தில் இருந்தீங்கன்னா இங்கேருந்து அமிர்தம் சுரந்து டைஜஷன் சிஸ்டத்துக்கு போகும். உணவே தேவையில்லை. அதான் சமாதி கைகூடுறதுன்னு பேர். யோகத்தில் ஞானத்தில் நிஷ்டை கைகூடுறதுன்னு சொல்கிறது. அப்போ இழுத்த காற்றை உள்ளே அடக்கி ஏற்றி இறக்கி இருகாலம் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாரில் கூற்றை உதைக்கும் குதி அதுதானே. எவனை காலால் ஒதுக்கிறது? காலால் கால்னா காற்று இல்லையா? பிராணங்கள் ரொம்ப மறைச்சி சொல்லும். கால்னா காற்று. இந்த காற்றை நீ உள்ளே அடங்கினா எவன் வரமாட்டான். நீ நினச்சாக்கா கூட்டு விட்டு கூட்டு பாயலாம், நீ நினச்சாதான் இந்த உடம்பு விட்டு போகலாம். யமன் வரவே மாட்டான். லட்சக்கணக்கான ஆண்டு ஆனாலும் உயிர் பிரியவே பிரியாது. ஆனால் இருதயம் கூட இயங்காது, இயக்கமே இருக்காது. அதான் சமாதி கைகூடுறது, நிஷ்டை கைகூடுறது அப்படிங்கிறது. அப்போ இந்த கும்பகத்தில் இருந்துக்கிட்டு செஞ்சோன்னா அந்த அமிர்தம் சுரக்கும். அந்த அண்ணாந்து இருந்ததுன்னா அந்த அமிர்தம் சொட்டு சொட்ட அந்த இதான் ஹோமகுண்டம். அப்போ ஆகாரங்கிறதே தேவை கிடையாது, இயக்கங்கிறதே கிடையாது, இருதயமே இயங்காது. அப்போ பேரின்ப நிலைக்கு போய்விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அதுதான் இப்போ அமிர்தம் சுரக்கிறது. அதெல்லாம் இந்த இது வழியாக அமிர்தம் சுரக்கிறது, இதில் அமிர்தத்தை போட்டு இது வழியாக அமிர்தம் சுரக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி அதுதான் பூர்ணம் இருக்குது. நெய்ங்கிறது தான் அமிர்தம். நம பார்வதி பதையே. நாருடைய சிவனே போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரணே போற்றி, ஆவாய் கனகத்திரளே போற்றி, மலையானே போற்றி போற்றி. சிவசிதம்பரம் சிவசிதம்பரம்